இங்க என்னென்ன கூத்து நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். டேய் மாப்ள. டேய் கௌதம். வாடா வாடா. எப்படிடா இருக்க? ஐம் சூப்பர்டா. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை முழுசா பார்த்து? ஐபேட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். அதான் பார்த்தல. டேய் என்னடா இது? அமெரிக்காவே பொட்டில பார்சல் பண்ணி எடுத்து வந்தியா? ஃபார் எவரிபடி. மாப்பிள்ளை ஆயிட்டா யாரோட வேணாலும் உட்காரலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், எல்லா ரைட்ஸும் உண்டு. ஆனா அவன் கட்டிக்க போற பொண்ணோட மட்டும் பேசணும்னு நினைச்சா வந்ததுலேருந்து மீராவை பார்க்கவே இல்லை. பார்க்க முடியுமா? இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? பொண்ணை பார்க்கணும்னு தானே கேட்டேன். என் கல்யாணத்துல என் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிற என் பொண்டாட்டி ஆக போற ஒரே பொண்ணு. அவளை நான் கரெக்டா 3 தடவை தான் பார்த்தேன். ஏய் மீரா, எத்தனை எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன், ஃபோன் பண்ண, ஃபோன் எடுக்க மாட்டேன் நீ. இந்த பிங்க் இதுவா குண்டா தெரியறேனா? ஃபேட். இந்த நெக்லஸ் ஓகேயா? இதுவா நல்லா இருக்கல? இதுவா? இந்த சாரி இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேல? ட்ரை பண்ணலாமா? மேக்கப் தான் இப்போ ரொம்ப முக்கியமா அவளுக்கு. என்னோட பிரச்சனையை பற்றி அவள் மறந்துட்டாளா என்ன? ஒரு மெசேஜுக்கு பதில் இல்லை, எல்லா கால்ஸும் மிஸ்ட் காலாக போகுது. மாப்பிள்ளையோட ப்ராப்ளம் ஆஃப்கோர்ஸ் யாருக்கும் தெரியாது. அவங்க வந்த வேலையை பார்த்தாங்க. பாம்பேல இருந்து வந்திருக்கா. It's like I told her to give me this Raja Rani design. Oh hello. See my design? கால எப்படி போட்டுக்க பாரு. ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டுண்டு என்னது இது? இத்தனை வயசு பெரியவாளா இருக்கும்போது என்ன பழக்கம் அது? அதில உஷா மெஹந்தி போட்டுக்கணும்னா கை ஃப்ரீயா இருக்கணுமோ? இவ்வளவு தூரம் மெஹந்தி போடணும். அதுக்காதான். ஆமா. இப்போ என்ன மெஹந்தி வேண்டி கிடக்கு? அது என்ன நம்ம சம்பிரதாயமா? இதுதான் ராஜா ராணி டிசைன். நானும் அப்படிதான் வந்தவகிட்ட ஆசாசியா பாசமா இருந்தேன். ஒரு மாதிரி வெகுளியா இருந்துட்டேன். என்னாச்சு பாத்தியா? என் பிள்ளையாண்டா இப்ப பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான். இது கூட பார்க்க மாட்டேலா? நான் தான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல. அப்பா கிட்ட போடா. ஜாக்கிரதையா இருடியம்மா. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு நடுவில் எங்க அம்மா வேற. சும்மா இருந்த அம்மா திடீர்னு சீரியல் அம்மாவா மாறிட்டா. இப்ப என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானேடா நான் சொல்றேன். வேற ஏதாவது கேட்டேனா? இத பாரு, நீ இப்ப அங்க போற, அவளை மாத்திட்டு அங்க வர சொல்ற. ஆமா. आएगा तेरा सजना. என் புள்ள வரா. என் பேச்ச மீறவே மாட்டான். இப்ப பாரு, அவள் நல்லா திட்ட போறான். எல்லார் எதிர்க்கையும் வாங்கி கட்டிக்க போறான். வாங்க மாப்ள சார். கிட்ட போறான். அவளை திட்ட போறான். இதான் சான்ஸ். எவ்வளவு நாள் ஆச்சு மீராவை இவ்வளவு பக்கத்துல பார்த்து. ஏய் கையே மேல படலடா. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடியாது. திட்டுற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அந்த என்னடே மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. என்ன இப்படி ஈசரா? ஏய் ரகு வருவான் உனக்கு தெரியும்ல? நோமா. என்ன இருந்தாலும் மீரா நம்மாத்து பொண்ணு. அவளை பத்தி பேசினா நன்னா இருக்காதேன்னு பாக்குறேன். என்ன நல்லா இருக்காது? அப்படிலாம் ஏதோ ரூல்ஸ் இல்லையே. சொல்லலாமே. சொல்லுங்க. இது மீராவுக்கு யூஎஸ் மாப்பிள்ளைன்னா எப்பவுமே ஒரு இது கிடைச்சது இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஆனா ஆசைப்பட்டது யூஎஸ் மாப்பிள்ளை. பாவம் அவளும் என்னதான் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? அப்பப்போ யூஎஸ்க்கு ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வருவோம். அதே என் மாமனார் இருக்காரு, அவர் கடவுள் மாதிரி. மாப்பிள அவரோட பாச பார்வையில இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. சாரி
ஏய் அந்த மெஹந்தி ஆயிஷ் தான் இத போட்டுருக்கா. இது ஆயிச்சு. இது சங்கீத்க்கு, இது என்கேஜ்மெண்ட்க்கு. அம்மா அது என்கேஜ்மெண்ட்டுக்கு வேண்டாம்மா. பிரியா அந்த நம்ம செலக்ட் பண்ண அந்த செட்டு காமியே. அம்மா பாரு, this will match. This one ஆண்டி. இதுவா? இது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மீரா. மாமி வாங்கோ. ஹாய் மாமி, மெஹந்தில நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. பில்ஸ் போட்டுண்டியா? ஐ ஜஸ்ட் கேம் டு ரிமைண்ட் யூ. இன்னும் 2 நாள்ல சாந்தி முகூர்த்தம் வருது. அதான் மாமி பில்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல், அது போடக்கூடாது. நான் சொன்னேன் இல்லை, ஐம் ஆன் த ரைட் சைக்கிள். ஐம் ஆல் ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஆர்கியூ பண்ணாத மீரா. பில்ஸ் போட்டுப்பா மாமி, நான் சொல்லிடுறேன். அம்மா மீராவுக்கு நான் பண்ண ஒவ்வொரு காலம் மிஸ்டு காலாக போயிட்டு இருந்தது. ஒரு கால் அவள் தனியாக இருக்க மாட்டாளான்னு ஏங்கினேன். இருந்தா போனேன், பக்கத்தில் போனேன். ஏ மீரா, மீரா எவ்வளோ அழகாக தூங்குற. வியாழக்கிழமை உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ தூங்கும் போது தான் என்னால் உங்ககிட்ட பேச முடியுது. இவனுங்க தொல்லை தாங்க முடியல. எங்கேயாவது ஓடி போயிடலாமா? நான் ரெடி. ஓடி போலாமா? நீ அவன் டீல்ல கட்டி விட்டுறலாம். ஓடி போலாம். சாரி ரகு, என்ன கை விட்டுடாத. என்ன மோசம் பண்ணிட்டியே. இது என்ன நடுராத்திரியில் ஹோமம்? பிபிஓ மாதிரி மிட் நைட் ஷிஃப்ட்டு பூஜையுமா? ஸ்கைப் வாத்தியார். ஸ்கைப் எனிவேர் எனி டைம். இதில் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட். எனி டைம் எனிவேர். அதான் எது இருக்கு. இங்கேருந்து ஸ்கைப்பில் எல்லா பூஜையும் முடிச்சிடலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குமே உங்கள் அமெரிக்காலலாம். என்ன மாதிரி பிரச்சனை? இல்லை இப்போ தான் பார்த்தாலாம் ஜாதகத்தில் புத்திரபாகிய தோஷமா. சீரியஸ்லி? போன மாதம் இந்த ராவும் கேத்தும் உருண்டு புரண்டு விளையாடுனதுனால ஏதோ சம்திங் டெக்னிக்கல் ப்ராப்ளம். அதில் என்ன, டோன்ட் வரி, டென்ஷனே வேண்டாம், நான் இருக்கேன் இல்லையா. என் டீம் ஹேண்டில் பண்ணிப்பா. 10 மாதத்தில் சீமந்தம் கேரண்டி. ஸ்கைப் வாத்தியார் ரவி சாஸ்திரி. ஓ சாரி, ஹலோ. சாரி சார், டெக்னிக்கல் ப்ராப்ளம். இல்லை வரேன் 5 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன். என் பிரச்சனையை பற்றி யாருக்கும் தெரியாதுன்னு ரொம்ப நம்பினேன். அப்போ தான் அந்த கௌதம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். எதுக்கு மச்சி இவ்வளோ டென்ஷன்? எனியோ இனிமேல் உனக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ஏன்டா உளர்ற? ஏய் பயங்கர பவர்ஃபுல்லான பூஜை மச்சி. விடி காத்தால 4 மணிக்கு சீக்கிரட்டா உன் ஜாதகத்தில் இருக்காண்டா புத்திர பாக்கிய தோஷம். வாவ் ஃபண்டாஸ்டிக்ல. ஏய் உன் தோஷத்தை சொல்ல, சம்திங்ஸ் ஆர் பியாண்ட் சயின்ஸ்டா. ஜாதகம் அமேசிங். என்னடா ஜாதகம் அது இதுன்னு உளர்ற? வளரல மச்சி, நீ வேணா பாரு, உன்னோட எல்லா ப்ராப்ளம்ஸும் இப்போ சால்வ் ஆகிடும். இந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குடா. எல்லாம் யூஎஸ் போனப்பறம் தான் புரியுது. அதுவும் இதை பண்ண போகிறது யார் தெரியுமா? அந்த ஸ்கைப் வாத்தியார் ரவி சாஸ்திரி. அமேசிங் கைடா. இது யார் பண்ண பூஜை? மீரா அங்கே இருந்தாளா? எதுக்கு மச்சி டென்ஷனார? அவனை கம்ஃபர்ட் பண்ணுறது தாண்டா எல்லாத்தையும் சொன்னேன். டேய் சரி தப்பு. டேய் எவ்வளோ விஷயம் பண்ணுறோம், எவ்வளோ டாக்டர்லாம் போய் பார்த்தோம். ஒரு அப்ளிகேஷன் மேலே அனுப்புனா என்னடா தப்பு? மந்திரம்னா என்னடா? ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானடா. மீரா அங்கே இருந்தாளா இல்லையா அது மட்டும் சொல்லு. ஏன்டா மீராவை இதுக்குள்ளே இழுக்கிற? 1008 ரிச்சுவல்ஸ் நீங்கள் 2 பேரும் பண்ணலையா? அது மாதிரி 10ல் 1 11 பண்ணியிருப்பா. டேய் எங்கடா போற? அர்த்தமே தெரியாம தான்டா பண்ணியிருப்பா. ஐயோ என்ன பைத்தியக்கார தானே இது? நடு ஹாலில் வச்சு மானத்தை வாங்குறியா? என்ன உளர்ற? நடிக்காத. நான் தூங்குற நேரமா பார்த்து புத்திரபாகிய பூஜை பண்றீங்களா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் மீரா? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன திடீர்னு ஏன் மைக் போட்டு அனௌன்ஸ் பண்றதானே எல்லார்ட்டையும்? இடியட், என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? நான் தான் அவனை பார்த்து கத்தணும். அது எப்படி? நீ என்ன கத்துவியா? உன் அம்மா அப்பா பண்ண பூஜை தான் இது. வாட்? நம்ம ஜாதகம் சேர்ந்தா எனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு உன் சைட்ல ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு தெரியுமா? 3 மணிக்கு என்ன திடீர்னு எழுந்துக்க வச்சு சீக்கிரட்டா பூஜையில உட்கார வச்சாங்க உங்க அம்மா அப்பா. நல்லவேளை என் அப்பா தூங்கிட்டு இருந்தார், இல்லைன்னா பெரிய ரகலையா மாறி இருக்கும். ப்ராப்ளம்னா பொண்ணுக்கு தான் குறைன்னு ஒரு கேவலமான அசம்ஷன். ஒரு பையனுக்கு
ப்ராப்ளம் ஆச்சுன்னா பொண்ணுக்கு ஏன் பரிகாரம்? நான் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? எனக்கே 1008 டென்ஷன் இருக்கு. ஒரு ரோஷம் இல்ல இந்த ஸ்மைலி பால் கிட்ட காட்டு. சரி, இப்போ ஏன் டென்ஷன் ஆற? ஜூஸ் குடிக்கிறியா? டாபிக்கை சேஞ்ச் பண்ணாதடா. அந்த 4 மணி பூஜை, அதனால நானும் மீராவும் போட்ட முதல் சண்டை, எங்கேருந்து வந்தது அந்த ஜாதகம்லாம்? என்னோட பெரிய சப்போர்ட்டே மீரா தான். இப்போ அவளுக்கும் என்னை பார்த்தாலே எரிச்சல். அண்ட் ஐ லாஸ்ட் மை பால்ஸ். ஐ மீன் என் ஸ்ட்ரெஸ் பால் எல்லாம் காணாமல் போச்சு. ஏண்டா ரகு, ஆஸ் அன் எல்டர்லி பர்சன் உனக்கு ஒரு சின்சியர் அட்வைஸ். இந்த காலத்து பசங்க மாதிரி புள்ள பத்துக்கிறத தள்ளி போட்டுட்டே இருக்காதே. இன்னைக்கு கல்யாணம், 10வது மாசம் சீமந்தம் நடக்கணும். வயசாயிடுச்சுல முடியாது. சீட்டை போடைய மாப்பிள்ளை சோமபான லேக்கியம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எங்க போனாலும் ஒரே டாபிக் என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. என்னோட சங்கீத்க்கு நான் பிளான் பண்ண ட்ரெஸ் தான் போடுவேன். அப்பதான் எனக்கும் மீராவுக்கும் இருந்த சின்ன சண்டை பெரிய சண்டையாச்சு. உபயம், தமிழ்நாடு மின்சார வாரியம். என்னது இது இந்த நேரத்துல போய் பவர் கட் ஆயிருக்கு? ரொம்ப நேரமாச்சு இன்னும் வரவே இல்ல கரண்ட். தமிழ்நாட்டுல பவர் கட் ஒன்றும் புது விஷயம் இல்ல. அண்ட் ஜெனரேட்டர் ஆன் பண்ண போயிருக்காங்க. 5 மினிட்ஸ்ல வந்துடும். அதுக்குள்ள உங்க ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் வந்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மம்மி. கரண்ட் கட் ஆனதுல அவளும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா, அதான். சரி, சங்கீத்க்கு நீங்கள் என்ன புடவை கட்டிக்க போகிறேன்? நாம என்ன புடவை கட்டிக்க போறோங்கிறது முக்கியம் இல்லை. மீரா எந்த ட்ரெஸ் போட போறாங்கிறது முக்கியம். ஏன் மீரா, என்னோட கனடாத்தை கிஃப்ட் பண்ண அந்த சல்வார் தானே போட்டுக்க போறேன்? புதுசா காக்ரா சோலி வாங்கியிருக்கேன். அது காக்ரா? கரண்ட் வந்துடுத்து, நல்ல சகுனம். 5 நிமிஷத்தில் கரண்ட் வந்துடும் சொன்னேன்ல. அதெல்லாம் இருக்கட்டும். காக்ரா சோலி பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது என்னது? இதுவா? My God. இது வரைக்கும் ரகு, இது வரைக்கும் இதுக்கும் கீழே போச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கு பேர் பிளவுஸ் இல்ல, ஷார்ட்ஸ். விடேம்மா, ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டோம். உன்னையா போட்டுக்க சொன்னா? ஐம் ஷூர் மீரா கண்டிப்பா டீசெண்டான ட்ரெஸ் தான் போட்டுப்பா. நீ அவ பக்கம் போயிட்டடா, அவ பக்கம் போயிட்ட. பொண்ணு பாக்குற அன்னைக்கு நேக்கு ஓகே நான் ரெடின்னு அலைஞ்சவ தானடா நீ. நீ சாஞ்சிட்ட, அவ பக்கம் சாஞ்சிட்ட. அம்மா, நீ எப்போலேருந்துமா இப்படி சீரியல் மாமியாராட்ட பேச ஆரம்பிச்ச? யாரோ வேண்டாதவா தான் உன்னை இப்படி பேச சொல்றா. இது பாரு ரகு, ஸ்லீவ்லெஸ் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. சங்கீத்துக்கு இப்படி, கல்யாணத்துக்கு இப்படி வேண்டான்னு தானடா சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுக்கட்டும், மினி ஸ்கர்ட் போட்டுக்கட்டும், யார் வேண்டான்னா? மா மா இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. Exactly. That's what I'm saying. It's அச்சச்சோ, நீங்க எதுக்கு இங்கெல்லாம் வந்து? ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க. மீரா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். Thank you. அச்சச்சோ, இது யாராவது பார்த்தானா என்னடி சொல்றது? ஸ்டி இந்த மாப்பிளைக்கு மேரேஜ்க்கு முன்னாடி எப்படின்னா எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு தெரியுமா? யாராவது வந்தா நான் சிக்னல் தரேன், அது வரைக்கும் என்ஜாய். பட் பி குவிக். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? வாட் நான்சென்ஸ். எங்க இருந்த நீ? எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டூபிட் பந்தை பிடிச்சி நான் அங்கேயும் இங்கேயும் சுத்திண்டு. எவ்வளோ டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? என்ன காமெடி பண்றியா? நீ டென்ஷன்ல இருக்கியா?
Do you know what I am going through? நானே எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல. தடவை தான் பேசுறது. நான் உட்கார்ந்தேனே காலையில 4 மணிக்கு உன் ப்ராப்ளம்காக. அதை தவிர கல்யாணத்துல வேற ஒரு விஷயம் கூட இம்பார்ட்டண்டா தெரியலையா? உங்க அம்மா என்ன சரி விடு. Let's not go there. What? Come again? எங்க அம்மா ஒரு விஷயத்துக்கும் இதை பண்ணாத அதை பண்ணாத, நான் கொடுத்த சாரி போட்டுக்கோ, உன் கொள்ளு பாட்டி கொடுத்த செட்டு போட்டுக்கோன்னு ஊர்ல இருக்கிற கேவலமான டிசைன்ஸ் எல்லாம் திணிக்கிறது. நான் இமேஜின் பண்ணல உங்க அம்மா இவ்வளவு சீப்பா இருப்பாங்க. Come on மீரா, கொஞ்சம் மரியாதையா பேசு. பெரியவானா அப்படி இப்படி தான் இருப்பா. என்ன பில்ஸ் சாப்பிட சொன்னாங்க தெரியுமா? பில்ஸ். ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. 5 minutes வெயிட் பண்ண முடியாதா? ஒரு கரண்ட் கட் ஆச்சுன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு சும்மா எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்றது முதல்ல நிறுத்து. நீ எவ்வளவு லக்கின்னு தெரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணிருப்பாளா எங்க அப்பா அம்மா சொல்லு? அந்த பூஜைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, பையன் வீட்டுக்காரன் ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணிருப்போம் நாங்க. ஐ அம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க் யூ வெரி மச். யூ சோ கைண்ட். ஒண்ணுமே டிமாண்ட் பண்ணல. டிமாண்ட் பண்ணிருந்தா நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேன். பூஜைக்கு உட்கார வைக்கணும்னு 4 மணிக்கு என்னை எழுப்பி. ஐயோ, நீயும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காத. அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி பூஜையெல்லாம் கேர்ள்ஸ் தான் பண்ணணும். அதை எங்க அம்மாவால மாற்ற முடியாது. வாத்தியார் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும். இதெல்லாம் மாற்றணும்னா டைம் மிஷின் வச்சு 5000 வருஷம் பின்னாடி போகணும். நீ விட மாட்டியே? அம்மாவாச்சே. அம்மா சைடில் தான் சாய்வேல இருக்கும். எனக்கு என் ஃபியூச்சர் கிளியராக தெரியுது. இனஃப் இஸ் இனஃப் மீரா. யூ நோ வாட், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. லெட்ஸ் ஜஸ்ட் கால் இட் ஆஃப். ஓகே, கால் இட் ஆஃப். என்ன சொல்ல போற கால் ஆஃப் பண்ணுறதுக்கு? நான் போய் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட, இந்த பொண்ணு வேண்டாமா, இவ ராணி எலிசபெத் பரம்பரையிலேருந்து வந்திருக்கா, இவகிட்ட நிறைய டிமாண்ட் பண்ணி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம், போலீஸ் எல்லாம் வேற பிடிச்சி கொடுத்துருவா, வேண்டான்னு சொல்கிறேன். சொல்லிடு. அப்படியே எனக்கும் சொல்லு. என் அப்பா அம்மா கிட்ட என்ன ரீசன் சொல்லணும்னு. நான் ஏன் சொல்லணும்? நீ தான் மேரேஜ் கால் ஆஃப் பண்றேன்னு சொல்றல, நீ ஏன் சொல்லு? அம்மா அப்பாக்கு தலையாட்டுற பொம்மையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முடியாதுல்ல? முடியாது. உனக்கும் வேண்டாம்ல? வேண்டாம். அப்ப இட்ஸ் சிம்பிள். வில் ஜஸ்ட் கால் திஸ் ஆஃப். கால் இட் ஆஃப். நான் சொல்லிடுவேன். போய் சொல்லி பாடி. என் மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்த்த உடனே அப்படியே ஒரு பயம்னு சொல்லுவேன். அங்க எல்லாம் கேட்டுண்டு இங்க வந்து கத்துறதுக்கு தான் அவனுக்கு தைரியம்னு சொல். மீரா, he cannot stand up in front of his parents ன்னு சொல்லுவேன். என் மாப்பிள்ளை ஒரு உசு. ஏய், கத்தாத. எனிவே அதானே நிஜம். Shit, I'm sorry. I'm sorry ரகு, நான் அப்படி